ஹாய் வியூஸ். இன்றைக்கி எங்கள் பாப்பாவுடைய டாய்ஸ் கூட தான் பார்க்குறோம். இந்த டாய்ஸ் கூட தான் பேர். அந்த என்னென்ன டாய்ஸ் இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக குழந்தைங்க இருந்தால் ஒரு கூடையை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் என்னென்ன இருக்குது, தேவையில்லாதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இதில் இருக்கிற டாய்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம் வாங்க. மித்ரா வாங்க. எடுங்க. இது வந்து சரவணா ஸ்டோரில் நாங்கள் இப்போ தான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனோம். இப்போ பாப்பா பெரியவங்களும் ஆகிட்டாங்க. ஸோ சரவணா ஸ்டோரில் இது அவங்க டேடி வாங்கி கொடுத்தாரு. இந்த டாய்ஸ் வந்து இது ஆக்சுவலாக இது கீ செயின்னு. சரி, அதுக்கப்புறம் வந்து பீரோ ரொம்ப கொடுக்கவே மாட்டேன்னா, அப்புறம் ஒத்துக்கிட்டு பீரோவுக்கு கீ செயின் மாட்டியாச்சு. வேறு மித்து, இது வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் கத்தி. இது ஆக்சுவலாக திருவிழாக்கள்லாம் வந்து விற்பாங்க. குயின்ஸ் கத்தி. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய திருவிழா கதைலாம் வந்து இது. வேறு எங்கள் பாப்பா பேர் யோக மித்ரா. நாங்கள் மித்தூவில் யோகான்னு கூப்பிட்டோம், அதனால தான் அப்படி கூப்பிட்டுருக்கேன். இதுவும் சரவணா ஸ்டோரில் வாங்கினது. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு பர்ஸ். இது உள்ளே காசு போட்டு வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினா, ஆனால் பசில்ஸ் இருக்குது. வேறு மித்து, இதுவும் திருவிழாக்களில் வாங்கினது. வேறு எடுங்க. இது வந்து ஆக்சுவலாக அவளுக்கு 1 ஏஜ் கம்ப்ளீட் ஆக சொல்ல ஏதாவது சொல்லி கொடுக்கலான்றதுக்காக இந்த இன்டெலிஜென்ஸ் புக்ஸ் வாங்கினோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸு. இது எங்கள் அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா புக் ஷாப்பு, டாய் ஷாப்லாம் வச்சுருக்காரு வேலூரில். ஸோ அவர் தான் வந்து இது பாப்பாக்காக கொடுத்தாரு. இது வந்து எப்படி அப்படின்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், இங்கே பேட்ரி இருக்கும். இந்த பேட்ரி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே 3 பேட்ரி போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே இதை ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இதை அப்படியே பேசும். இங்கே வந்து வால்யூம் கம்மி பண்ணலாம், இங்கே ஹை பண்ணலாம். இப்போ நம்ம எதை வந்து இது மேலே டச் பண்ணுறோமோ அதை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஹெலிகாப்டர்னால் ஹெலிகாப்டர், மோட்டார் சைக்கிள்னால் மோட்டார் சைக்கிள், எலிஃபேண்ட்டு, லயனு, அது கத்துற மாதிரி சவுண்டு லயன் அப்படிலாம் சொல்லும். அப்போ பாப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லாவும் படித்தாங்க. நல்ல மெமரிஸும் இது இருந்ததுன்னா நல்ல மெமரிஸும் இருந்தது. சரி, நெக்ஸ்ட்டு போகலாம். இன்னைக்கு வேறு இது ஆக்சுவலாக டாக்டர் செட்டு சூட் கேஸ் இது. ஆனால் இதில் வந்து பாப்பா என்ன வச்சுருக்காங்கன்னா பசில்ஸு. இந்த பசில்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா வந்து ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி வரும். ஃபிஷ் பசில்ஸு. முன்னாடி ஏபிசிடி இருக்கும், ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்கும். இது வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 26 நம்பர்ஸ் வரையும் இருக்கும். இது பசில்ஸ் தான் அதில் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து அவளுக்கு மாமா கொடுத்தது. புக்ஸ் எல்லாமே அவளுக்கு இப்போ கொடுத்தது வந்து எங்கள் அண்ணா தான். எல்லாமே அவளுக்கு புக்ஸு, இந்த மேஜிக் பென்சில் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டெடி பியர்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது மாதிரி நம்ம பென்சில் எடுத்து ஷேட் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற ட்ராயிங் வந்து அப்படியே தெரியும். இதெல்லாம் பாப்பா வந்து 1.5 வயசு 2 இயர்ஸில் தான் இதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ அவளுக்கு சென்னையில் கேந்திர வித்யாவில் சீட்டு கிடச்சிருக்கு. இப்போ அங்கே தான் அவள் ப்ரீகேஜி ஜாயின் பண்ணிட்டா. இப்போ 20 டேஸ் போனால். இப்போ தான் ஜூன் 21 அவளுக்கு திருப்பி ரீஓப்பனிங். இது ரிங்ஸ். இப்போ ரிங்ஸு. இது ரிங்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது வந்து கலர்ஸ் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஸோ இது எஜுகேஷ்னல் டாய்ஸில் இதுவும் ஒன்று. பாக்ஸ் எடு. இது வந்து ஒரு டெடி பியர் பாக்ஸு. அதோட இது மேலாட்டேன். வேறு மித்து வேறு என்ன இருக்கும் டாய்ஸில்? இது அது இது காட்டலாம். இது வச்சு அப்புறம் நாங்கள் அமேசானில் ஒரு ஃபஸ்ட்டு அவளுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கார்டு தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்டு தான் நாங்கள் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்தோம். அவளும் எல்லாமே நல்லா படித்தா. எல்லாமே அவளுக்கு ஞாபகமும் இருந்தது.
ஸோ ஃபஸ்ட்டு அவள் ஸ்டார்டிங்கில் எது விளையாடினான்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அவள் விளையாடினன்றதே. அதனால் இதை அப்படியே ஞாபகமாக அப்படியே வச்சுருக்கா. இது வேறு டாய்ஸ் இது. கொடுங்க. அப்புறம் என்னோட பாப்பாலாம் எடுத்து கொடுங்க. மித்துக்கு இந்த பாப்பா, இந்த பாப்பா 2 பாப்பா பிடிச்சிட்டு தான் மித்து வந்து தூங்குவாங்க. இது ஒரு பாப்பா. இன்னொரு பாப்பா எங்கம்மா? இது ஒரு பாப்பா, இது ஒரு பாப்பா. ஃபஸ்ட்டு இந்த பாப்பா தான் அவங்க டேடி வாங்கி கொடுத்தது. இது வந்து அவங்க சித்தப்பா வாங்கி கொடுத்தது. ஸோ அது சின்ன வயசில் இந்த பாப்பா வச்சுட்டா அவள் தூங்குவாள். இதுவும் இப்போ பாப்பா வச்சுக்கிறது இல்லை. இது அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டக்கு. ஃபஸ்ட்டு அவள் 9 மந்த் பேபி அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தது இந்த டக் டாய் தான். இது ஒரு காட்டன் டாய். இதுக்குள்ளே பேட்ரி இருக்கும். நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணோன்னா அது டக்கு மாதிரியே கத்திட்டு இப்படி ஜம்ப் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோ கூட தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இதுவும் நான் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இது அண்ணன் டாய் ஷாப் வச்சுருக்கிறதுனால அங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்து என்ன, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க சும்மா நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கன்றப்ப இந்த மாதிரி கொடுத்தா இவங்க இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி இழுப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவள் இதை எதாவது வச்சு விளையாட்டு இருந்தால் அப்போ நான் கடகன்னு சமைச்சிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே இப்படி ஒட்டும் ஸ்டிக்கு மாதிரி. அப்போ இது இங்கேயும் இருக்கும், இது 2 கையிலையும் இருக்கும். இப்படி ஒட்டிட்டு இப்படி பண்ணிட்டு விளையாட்டுருப்பா. இது பண்ண வேறு என்ன இருக்குது? இதுதான் இந்த டெடி பாக்ஸு. அவளுக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்த பாக்ஸ் இதுதான். அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். நிறைய அவளுக்கு எஜுகேஷ்னல் டாய்ஸ் தான் வாங்கி கொடுக்கலான்னு தான் கொடுப்போம். நிறைய வேறு தொலைச்சிருச்சு. வீடு வேறு ஷிஃப்ட் பண்ணேன் சென்னைக்கு. அதனால் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொந்த வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து ஃபோன் வைக்கிறது, இது எல்லாருக்கும் தெரியும். இது ரேபிட்டு. இது ஆக்சுவலாக அவள்தே கிடையாது. இது பக்கத்து வீட்டு பையன் விளையாட சொல்ல அவளோட டாய்ஸ் கூட வந்து கன்னு, துப்பாக்கியில் தீபாவளி அப்போ அவங்க டேடி வாங்கி கொடுத்தது. இது எடுமா வெஜிடபிள்ஸு, அது வெஜிடபிள் செட். அப்புறம் ரைட்டிங்கு, கர்சிவ் ரைட்டிங் புக். இதுவும் அவங்க மாமா தான் அவளுக்கு கொடுத்தது. இது கானு. இதுவும் ஃபஸ்ட்டு இந்த டாய்ஸு வெஜிடபிள்ஸும் அவங்க டேடி தான் வாங்கி கொடுத்தாரு. உங்கள் வீட்டில் இல்லை எந்த டாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் வாங்கி கொடுத்ததும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெயிண்டிங் பாக்ஸும் அவங்க டேடி தான் வாங்கி கொடுத்தாரு. இது சும்மா சொல்ல பெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பா. எல்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. இப்போ புது வீட்டுக்கு தான் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல அந்த மேடம்.